பாட்டு பாடவா? பாடுங்க தாத்தா. ஓகே, அதற்கு முன் இறைவனுக்கும் உங்களுக்கு வணக்கம். இப்போ நான் ஃப்ரீ. ஐ கேன் டாக், ஐ கேன் சிங் சாங், இல்லை ஏதாவது பண்ணலாம். என்ன தாத்தா? இல்லை, எனக்கு ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்ன பாட்டுன்னா, பாட்டொன்று கேட்டேன், பரவசம் ஆனேன் அப்படின்னு. என்ன பாட்டுன்னா, யார் பாடினதுன்னா சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி அவங்க அண்ணன். இஸ் இட் கரெக்ட்? ஓகே, இஃப் எனிதிங் ராங் மன்னிக்க வேண்டுகிறேன். ஓகே, நீங்கள் கேட்டுட்ட பிறகு நீங்கள் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தா கூட நாங்கள் மன்னிச்சிடறோம் தாத்தா. நீங்களாம் வந்து மன்னிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது யூ ஆர் எக்ஸ்கியூஸ்ட். கமான், சொல்லுங்கள், எல்லாம் பாட சொல்ல போகிறீங்களா? இல்லை, ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி. ஓகே, சஞ்சய் காந்தி ஒரு பாட்டு பாடியிருந்தார். நினைத்தது நடந்ததடி கண்ணம்மா. தாத்தா, அவருக்கு தமிழ் தெரியுமா? தமிழில் பாடினாரா? அது பாடிக்கிறார். இங்கிலீஷில், கன்னடா, ஹிந்தியில் எழுதி வச்சுட்டு அதை பாடிப்பாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் அப்படி தான் ஏமாந்துறீங்க. யாருன்னா வந்து தமிழ் தெரியாதவங்க நல்ல தமிழ் பேசுகிறாங்க, பேசுவதை கேட்டு நீங்கள் என்னடா இவர் இப்படி தமிழ் பேசுகிறாரு அப்படின்னு அவங்க பாஷையில் எழுதி வச்சுக்கின்னு அதை அவங்க பாஷையில் படிக்குவாங்க. வணக்கம்னு ஹிந்தியில் எழுதி வச்சுக்கின்னு, இல்லை இங்கிலீஷில் எழுதி வச்சுக்கின்னு அதை படிக்குவாங்க. வணக்கம் அப்படின்னு. நமக்கு ஆச்சரியமாகிடும், அப்படின்னா தமிழில் பேசுகிறார்ப்பா அப்படின்னு. அந்த மாதிரி அவர் நினைத்தது நடந்ததடி கண்ணம்மான்னு பாடிந்தார். அதை நான் கேட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். அவர் பாடினது தான். என்ன அவர் பாடினார்? என்ன, நான் நினைச்சது நடந்ததடி கண்ணம்மா அப்படின்னு பாடுறாருன்னு பார்த்தா, அவருடைய ஆட்சி காலத்திலே அவர் ஒரு ஆசைப்பட்டார். என்ன ஆசைன்னா, அப்போதெல்லாம் இந்த டிவி வந்த ஆரம்ப காலம். அப்போது நமக்கு அது டிவியில் நம்ம பாஷையில் வர ப்ரோக்ராமோ அல்லது தமிழ் பாஷை அவங்கவுங்க லாங்குவேஜில் ஒரு சின்ன பீஸ் போடுவாங்க. அது தான் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். தூர்தர்ஷனம் தூர்தர்ஷன் அப்படின்ட்டு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது இவர் ஆட்சி காலத்தில் இவர் சொன்னார். நான் அதை கேட்டேன், எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என்ன தாத்தா அவர் சொன்னார்? என்ன உங்களுக்கு ஞாபகம்னா, இல்லை என்ன ஆசைப்பட்டார்னா, இந்த மாதிரி அப்போல்லாம் ஒரு ப்ரோக்ராமும் சில மணி நேரங்கள் தான் நடக்கும். இரவு நேரத்தில் அதோடு முடிஞ்சிடும். ஒரு 8 ஹவர்ஸ் ஏதோ ஒரு சட்டன் சில மணி நேரங்கள் மட்டும் தான் டிவி இருக்கும். அது பிறகு நோ மோர் டிவி. அதோட அடுத்த நாள் காலையில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி இந்த டிவி வந்து 24 ஹவர்ஸும் ரன் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொன்னார். பிரைம் மினிஸ்டரு, சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் அப்போ அவர் பிரைம் மினிஸ்டர் தான். ஆமாம், ஓகே, மன்னிக்க வேண்டுகிறேன். இந்த விஷயத்தை நான் சொல்ல முன்வருகிறத தவிர, அது அவர் எந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டிருந்தார், என்ன எந்த இடத்துல ஆட்சி எடுத்துக்கொண்டார்ன்றது கொஞ்சம் தடுமாறு.
இப்போ யோசிக்க ஆரம்பித்தாக்கா ஞாபகம் வந்துடும். ஓகே, அந்த காலத்தில் அவர் அப்படி சொன்னார். என்ன சொன்னார், இந்த மாதிரி சில மணி நேரங்கள் தான் டிவி ப்ரோக்ராம் இருக்கிறது. இதுவே 24 மணி நேரமும் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொன்னார். அப்புறம் நானும் நினச்சேன், என்ன ஆச்சடா இவருக்கு 24 ஹவர்ஸும் டிவியா? அப்போ மனுஷன் தூங்குதே இல்லையா? என்ன ஒரு எண்ணம் வரும். அதே சமயத்தில் 24 ஹவர்ஸும் டிவி இருந்தால் நம்ம நினச்ச போதெல்லாம் டிவி பார்க்கலாமே அப்படின்ட்டு நானும் ஆசைப்பட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, அவர் பாவம் போயிட்டார். அதுக்கு முன்ன இந்த 24 ஹவர்ஸ் டிவி ப்ரோக்ராம் வர்றதுக்கு ஏற்பாடு ஆகிப்போச்சு. அப்போ அவர் நினச்சாரு, அந்த சில மணி நேரம் இருக்கும் டிவி ப்ரோக்ராம் 24 மணி நேரமும் 24 ஹவர்ஸும் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவர் ஆசைப்பட்டார், நினைச்சார். அது எப்போ அந்த 24 ஹவர்ஸ் ப்ரோக்ராம் வந்துச்சோ அப்போ இவர் ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. நினச்சது நடந்ததடி கண்ணம்மா அப்படின்ட்டு அவர் ஒரு பாட்டு பாடுறதாக நானே கற்பனை செய்து கொள்கிறார். ஆனால் அவர் நினைத்தது நடந்ததெல்லாம் உண்மை. அப்படி ஒரு நிலைமை வந்தால் நல்லா இருக்குமேன்னு நான் ஆசைப்பட்டதும் உண்மை. ஆனால் அவர் பாடினாரான்றது தான் அவர் கற்பனை. ஏன்னா அவர் நினச்சது நடந்துச்சு பாரு. 24 ஹவர்ஸ் டிவி ரன் ஆகிறதுக்கு மாதிரி எல்லாம் ஒரு ஏற்பாடு ஆகிப்போச்சு பாரு. அதனால் அவர் நினச்சது நடந்துச்சுன்றது நான் மனசில் நினச்சிக்கொண்டு அந்த பாட்டை இதில் லிங்க் பண்ணுறேன். நீங்கள் தமாசா சொன்னாலும் சில விஷயங்களை நடந்தது தான் நீங்கள் சொல்கிறீங்க. என்னுடைய காலத்தில் அந்த யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு நான் சொன்னது ஞாபகம் வரும். ஆமாம், சஞ்சீவ் காந்தி அப்பா சஞ்சீவ் காந்தி இந்த மாதிரி அன்றைக்கி சொன்னார். அது பாரு தாத்தா ஞாபகம் வச்சு இப்போ சொன்னார் பாரு. அப்புறம் அதே சமயத்தில் அவர் அந்த சமயத்தில் நமது புரட்சி தலைவர் நடிகர் திலகம் இவர் அவருக்கு நடிகர் திலகனாக்கா இவர் பாருங்கள் ஞாபக மருதி புரட்சி தலைவர் புரட்சி நடிகரை நம்ம அப்படி அந்த சமயத்தில் இவரும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார். யார்? எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சி தலைவர். அவரே ட்ராமாலேருந்து பிக்சருக்கு பிக்சர்லேருந்து பொலிட்டிக்கல் வந்துட்டதோடு இல்லை, அவர் நினச்ச பல நல்ல காரியங்களை எல்லாம் நாட்டு மக்களுக்காக செய்தார். அவர் நன்றாக இருக்கணும், அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஓகே, விஷயத்துக்கு வரலாம். என்னன்னாக்கா இவருடைய ஆட்சி காலத்தில் நான் ஒரு ஒரு திட்டத்தை அமல்படுத்துகிறேன். யார்? எம்ஜி சொன்னார். முதல் மந்திரி எம்ஜி ராமச்சந்திரன் சொன்னார், நான் நாட்டுக்குள்ளே ஒரு புதிய திட்டத்தை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் மதிய உணவு நான் ஸ்கூலில் மதிய உணவு கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு திட்டத்தை அவர் வெளிப்படுத்தினார். அப்போது இதே ராஜீவ் காந்தி சஞ்சய் காந்தி சொன்னார், அவர் பிரைம் மினிஸ்டர் தான் இருந்தார். அவர் சொன்னார், எல்லாம் மந்திரிகள் எல்லாம் நீங்களாம் பெரிய பெரிய நாட்டுக்கு பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் வகுப்பீர்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுப்பேன், மத்தியானம் சாப்பாடு கொடுப்பேன் என்றதெல்லாம் அவ்வளவு ஒரு பெரிய திட்டம் இல்லையே. நாட்டில் எவ்வளோ விஷயங்களெல்லாம் இருக்குது, பெரிய பெரிய திட்டங்களெல்லாம் இருக்குது. அது மாதிரி திட்டங்களை போடுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற ஒரு இதை சொல்கிறது அவ்வளோ ஒரு பெரிய திட்டமாக எனக்கு தெரியவில்லை என்று பிரதமர் சீஃப் மினிஸ்டர் செய்த ஒரு இதை அவர்
குறிப்பிட்டார். அதை நிறுத்தவில்லை. அதை யாராலும் நிறுத்த முடியாது. ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதை நிறுத்தினால் ஏழைகள் கவலைப்பட்டால் அது பெரிய விளைவில் ஏற்படும். ஆனால் இன்னொன்று வந்து எம்ஜி ராமச்சந்திரன் மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தினார் என்று தானே நாம் நினைக்கிறோம். அதற்கு முன்ன கருமை நீர கண்ணா காமராஜர் அவர் ஆட்சியில் இருக்கும்போது அவர் தான் முதலில் குழந்தைகளுக்கு மதிய உணவை கொடுக்கலாம். ஒருவேளை மதிய உணவை கொடுத்தால் அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு வருவார்கள் அல்லவா என்று யோசித்து முதலில் மதிய உணவை கொடுத்தது காமராஜர் தான். அதற்கு தான் இவர், அதற்கு தான் யாரோ சும்மா சொல்கிறேன். நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டு இருந்தாக்கா மன்னிக்க வேண்டுகிறேன். ஓகே, எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, தாத்தா ஏதாவது தப்பாக சொல்லிட்டாக்கா நீங்கள் மன்னிச்சிடுறீங்கோ, மன்னிப்பீர்கள். எவ்வளோ விஷயங்கள் நான் தவறாக பேசியிருப்பேன் ஒரு ஆர்வத்திலையோ, இல்லாட்டி ஏதோ ஒரு குறிப்பிட வேண்டும் என்றோ, இல்லை ஒரு கதைக்காகவோ கற்பனைக்காகவோ சில தவறான செய்திகளை கொடுத்துட்டு இருப்பேன். நானும் தவறு செய்யக்கூடியவன் தான். அப்படி ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் நீங்கள் ஆதி முதல் இப்போ வரலையும் நான் மதியில் ஏதாவது தப்பாக பேசிட்டு இருந்தாக்கா அதெல்லாம் என்னை அறியாமல் செய்ததாகத்தான் இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஏதாவது ஒரு ஆர்வத்தில் நான் பேசிட்டு இருக்கலாம். உங்களிடம் பாவ சங்கீதனம் செய்கிறேன். நான் பாவியாக இருக்கிறேன், என் பாவங்களை மன்னியும் இறைவா என்று கேட்பதைப் போல நான் உங்களிடம் ஏதாவது தப்பு செய்திருந்தால், தப்பு செய்தேன் என்று தெரிந்ததை நான் இந்த தப்பு செய்தேன் என்று சொல்வேன். இல்லை தப்பு செய்திருப்பேன், என்ன தப்பு செய்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால் நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை மன்னியுங்கள் என்று உங்களிடம் மன்றாடி கொண்டு விடை பெறுகிறேன். கன்ஃபெஷன், பாவ சங்கத்தினமே செய்துட்டீங்களே, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுது. இனிமேல் இந்த மாதிரி தவறுகளை செய்யாதீர்கள். தவறு செய்துவிட்டால் பரவாயில்லை, அதற்கும் மன்னிப்புண்டு. தெரிந்து செய்யாதீர்கள், அதுதான் தப்பு. பாவம் இல்லை, அது பாவம் இல்லையா? அப்போ என்ன தாத்தா? அது பெரும் பாவம். மெயா மாசமா குல்பா, மெயா குல்பா, மெயா குல்பா, மெயா மாசிமா குல்பா. என்னுடைய பெரிய பாவம். மெயா குல்பானா என்ன தாத்தா? என் பாவமே. 2 முறை. அதனால் ஏன்னா அவருக்கு 2 காத்துக்கு இல்லையா, அதனால் 2 முறை சொல்கிறேன். மெயா குல்பா, மெயா குல்பா, இதில் வருது. அப்புறம் டோட்டலாக மெயா மாசிமா குல்பா, என்னுடைய பெரும் பாவமே, என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே என்று நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். ஓகே செல்வங்களே, வணக்கம்.